Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து இந்த கலர்ஃபுல்லான ஃபோம் கிளேஸ் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபோம் கிளே கிராஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரீசெண்டாக ஒரு கிளே கிராஃப்ட் போட்டதுக்கு கூட நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால இன்றைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான கிளே கிராஃப்ட் பண்ணலான்னு தான் கிளேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரீசெண்டாக தான் இந்த கிளே வாங்கினேன். இந்த கிளே கூட நிறைய திங்ஸும் சேர்த்து நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் வீடியோவில் இருக்கும். இப்போது இந்த கிளேயில் ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே சைஸ் பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே பண்ணுவோம்ல கிளே ஃப்ளவர், அதுதான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஈஸியான ஃப்ளவர் வச்சு தான் இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 6 பீஸ் இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு அதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக இன்னொரு கலர் வேறு கலர் எடுத்துகிட்டு அதையும் அதே சேம் சைஸில் இப்படி உருட்டி எடுத்துக்கணும் பால் மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் இந்த சென்டர் பால் கூட சேர்த்து இப்படி அட்டாச் பண்ணிக்கணும். நீங்கள் க்ளூ கூட எதுவும் தேவையில்லை, அப்படியே அந்த கிளே கூட ஒட்டினீங்கனாலே காயும் போது சேர்த்து அப்படியே ஒட்டிக்கும். அடுத்தது இது மேலே டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக கிளேயில் வாங்கும் போதே அந்த கவரில் டூல் மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா சும்மா பென்சில்னு ஏதாவது குச்சி இருந்தால் கூட அதை வச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் சென்டரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ட்ராப்ஸ் போட்டுக்கிட்டோன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணணும். மீடியம் சைஸில், அப்புறம் கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் சின்னது, இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 பீஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏன்னா இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். பட் வந்து இந்த மாதிரி ஃப்ளவரை வச்சு நிறைய கிராஃப்ட் ரொம்ப யூனிக்காக சூப்பராக பண்ணலாம். நான் வந்து இந்த ஃப்ளவர் வச்சே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். பட் இது கூட எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் போக போக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஃப்ளவர் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் பெருசாக சின்னதாக, இதே மாதிரி ஆல்ரெடி பெருசாக குட்டி குட்டியாக நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஃப்ளவர்ஸ் ஆல்ரெடி செஞ்சு நான் காஞ்சே போயிடுச்சு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா முன்னாடியே கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சு வச்சுட்டு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சின்னது பெருசாக பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் கிளே எடுத்துகிட்டு இப்படி சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு இப்படி தட்டையாக ரெடி பண்ணணும். ஏதோ ஒன்று கிளே டூலில் கூட இப்படி உருட்டுறதுக்கு ஒரு டூல் இருக்கும், அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு பண்ணிக்கோங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லாதனால நான் இதை யூஸ் பண்ணி இப்படி பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து என்கிட்ட கொஞ்சம் மோல்டெல்லாம் இருந்தது. இது வந்து கிளே கிராஃப்ட் பண்ணுறதுக்கான மோல்டு தான். இந்த மோல்டை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் எடுக்கிறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு ஹார்ட்டே கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. அடுத்தது இதில் எடுத்தேன், இதில் கொஞ்சம் கரெக்டாக வந்துருச்சு. ரொம்ப போட்டு தேய்க்காமல் வச்சதும் எடுத்துட்டோன்னா கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய டிசைனில் என்கிட்ட இந்த டூல் இருக்குது, இந்த மோல்டு இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த மோல்டை யூஸ் பண்ணி நான் நிறைய குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸு, அப்புறம் ஹார்ட்டு, ஸ்டாரு, இப்படி நிறைய இருந்தது. இதெல்லாம் வச்சு நான் தனித்தனியாக எடுத்துக்க போகிறேன். அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கையில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப குட்டியாக கரெக்டாக வந்து பண்ணவும் முடியாது. கொஞ்சம் பெருசாக வேணால் நம்ம வந்து ஹார்ட்டெல்லாம் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுறதுக்காக நான் இந்த மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன சின்ன பூவெல்லாம் கூட கொஞ்சம் தேவைப்படும் இதில். அதெல்லாமே தான் இந்த கிராஃப்ட்டுக்கே இன்னும் கொஞ்சம் அழகாக காமிக்க போகுது. அதனால இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறேன். அப்படி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சு கூட பண்ணலாம். ஸோ இந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வரும். இன்றைக்கி இவ்வளோ டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு வரும். இல்லை ஃப்ளவர்ஸு, லீஃபு, இந்த மாதிரி வந்து பட்டர்ஃப்ளைஸு, இப்படி நிறைய வரும். அது கூடவே வந்து அந்த கிளே டூல்ஸ் இருக்குல்ல, அதுவுமே கொடுப்பாங்க பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னாலும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் கிளே கிராஃப்ட்லாம் நிறைய பிடிக்கும் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வாங்கியே 4 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து அந்த குட்டி குட்டி இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோவில் செய்கிறது காமிச்சிருப்பேன். அது இல்லாமல் நிறைய வந்து தனித்தனியாக நிறைய கலர்ஸில் ஒரு டிசைன்லேயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸ்டாரு, ஹார்ட்டு, அந்த குட்டி சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கிறது, அது எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஒரே ஒரு கிளே பாக்கெட் இருந்தாலே போதும், இது அவ்வளோவுமே நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் செஞ்சு நம்ம எதில் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு மிரரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஃபேன்சி ஷாப்பில் இந்த மாதிரி மிரர் தான் இருக்கும். முக்கால்வாசி நம்ம வீட்டிலே இந்த மாதிரி மிரர் வச்சுருப்போம். பட் இது வந்து பார்க்க ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம், ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக மாற்றலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஐடியா. அதனால நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து சுத்தமாக தெரியாத மாதிரி நம்ம வந்து ஒட்டணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளவர்ஸ்
வந்து எல்லாத்தையும் ஒட்டிக்க போகிறேன். சின்னது பெருசுமா இருக்குல்ல, எல்லாத்தையும் வந்து ஒட்ட போகிறோம். பட் அங்கங்கே கேப் விட்டு தான் ஒட்டணும். மீதி இருக்கிற ஹார்ட்டு, அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கேப்லலாம் வச்சு ஃபுல் பண்ணிக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்த உடனே அங்கங்கே எங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒட்டிட்டேன். பட் அந்த மாதிரி ஒட்டும் போது அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ளவர்ஸ்க்கெலாம் கரெக்டான இடம் செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃப்ளவர்ஸ் எங்கெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில இடத்துலலாம் பெரிய ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்துலேயே பெரிய ஃப்ளவர் வைக்க முடியல. இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால முதல்லையே நீங்கள் எல்லா ஃப்ளவரையுமே எங்கே வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க ஒட்டாமல். அதுக்கப்புறமா ஒட்டுங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் எடுக்கவுமே முடியல. ஹார்ட் க்ளூ வேறு நல்லா ஒட்டிக்கிச்சா, எடுக்கவுமே முடியல. நான் 1-2 ஃப்ளவரை எடுத்துகிட்டு மாற்றுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு வழியாக ஒட்டிட்டு இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த ஹார்ட் வந்து ஒட்டிக்க போகிறோம். பெருசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் ஒட்டியாச்சு. அடுத்தது நம்மக்கிட்ட என்ன பெருசாக இருக்குது, ஹார்ட். ஸோ அந்த ஹார்ட்டை வந்து ஒட்டிக்க போகிறேன். கலருமே நீங்கள் பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ ஃப்ளவர் இருக்கிற கலர் பக்கத்துலேயே அதே ஹார்ட் வைக்காதீங்க, ஏன்னா வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதையுமே கொஞ்சம் பார்த்து தான் கரெக்ட் பண்ணணும். இப்போ பெரிய பெரிய ஹார்ட் ஒட்டினதுக்கப்புறமா சின்ன சின்ன ஹார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே நான் வந்து அங்கங்கே ஒட்டிக்கிறேன். ஸோ அதையுமே வச்சு பார்த்துட்டு அப்படியே ஒட்டி விட்டுடுறேன். அந்த குட்டி குட்டி இடுக்குலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த கேப் வந்து ஃபுல்லாக தெரியக்கூடாது, சுத்தமாக தெரியாத மாதிரி ஒட்டிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நான் எப்படி யோசிச்சேன்னா, இந்த மேலே இருக்கிற ஆரஞ்சு கலரை அப்படியே கிளட்டிடலாம், எடுத்துகிட்டு மிரர் மட்டும் எடுத்துகிட்டு மிரரோட சைடில் ஒட்டலான்னு தான் என்னோடய ஐடியா. அப்படியும் இல்லையா, மிரருக்கு மேலே வந்து மிரருக்கு கீழே வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு வச்சு ஒட்டிட்டு அந்த கார்ட்போர்டு மேலே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது சேஃப்டியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரேம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இந்த ஃப்ரேம்லேயே ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு கண்ணாடியோட சைஸுமே அப்படியே கிடச்சிரும். இதே நம்ம கண்ணாடியோட சைடில் ஒட்டுறோன்னா கண்ணாடியில் கொஞ்சம் பாதி பீஸ் போயிடும். ஸோ அது சின்னதாகிடும் கண்ணாடின்னு யோசிச்சுட்டு தான் நான் வந்து இதிலேயே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேப்லலாம் நீங்கள் தெரியாத மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டாக ஒட்டுறேன் பாருங்க. அதனால தான் இந்த குட்டி குட்டி இதெல்லாம் பண்ணி வச்சுக்க சொன்னேன். ஸோ என்ன தான் நம்ம பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் மட்டும் ஒட்டினாலும் இந்த குட்டி குட்டி இதெல்லாம் ஒட்டினா கேப்பும் தெரியாது. அதே மாதிரி லாஸ்ட் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. எனக்கு என்னமோ இதில் அட்ராக்டிவாக இருந்ததே வந்து அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு, ஸ்டார்ஸு, அந்த ஹார்ட் எல்லாம் மாதிரி தான் தோணுச்சு. அதுவும் நல்லா நம்ம கலராக நிறைய பண்ணி வச்சுருக்கோம்ல, அங்கங்கே ஒட்டும் போது ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் பார்த்து எல்லாத்தையும் ஒரு வழியாக ஒட்டி முடிச்சிட்டேன். ஹார்ட் க்ளூவில் ஒட்டியிருக்கேன்றதுனால அங்கங்கே வந்து ஹார்ட் க்ளூவோட அந்த இதெல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக கேப் தெரியல, அழகாக இருந்துச்சு. கண்ணாடியோட சைஸுமே அப்படியே கிடச்சிருச்சு. ஃப்ரேமில் மட்டும்தானே நம்ம ஒட்டியிருக்கோம், அதனால சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கும் இது பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிளேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். வெறும் பியூர் ஒயிட் கிளே தான் வச்சுருக்கேன், ட்ரீ கிளே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெறும் ஒயிட் கிளேயில் பண்ணிவிட்டு கூட கலர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கிளே இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கிளேயில் நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். நிறைய கிளே இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த கிராஃப்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு கிளே கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நார்மலாக இருந்த மிரரை வந்து சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு மிரராக மாற்றிருக்கோம். குட்டியாக ஒரு மிரர் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் சின்னதாக செஞ்சு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், அழகாக இருக்கும். நான் வந்து இந்த மிரரை கீழே கிராஃப்ட் ரூம்லேயே வச்சிடலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழே தான் மிரர் இல்லாமல் இருக்குது, அதனால கீழே தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி வந்துட்டு இதே மாதிரி கிளே யூஸ் பண்ணி வீட்டில் ரூமில் இருந்த பெரிய மிரருக்கு வந்து ரெடி பண்ணுறது வீடியோ போட்டிருப்பேன். அதுவுமே நிறைய பேர் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து வீட்டில் மேலே இருக்கிறதுனால நான் கீழே ரூம்லேயே இதை வந்து மாட்டி வச்சிட்டேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.